தலைகளை தாழ்த்தி கண்ணீரோடு கூட அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா, என் மூளையிலிருந்து பேசுவது மிகுந்த பிரயோஜனமாக இருக்காது ஆண்டவரே. என் இருதயத்திலிருந்து ஆண்டவரே இந்த ஜனத்தோடு பேசும்படியாய் ஆண்டவரே, இந்த வார்த்தையை எந்த வடிவில் கேட்கிறார்களோ அவர்களோடு பேசும்படியாய் நீர் அடியேனை அபிஷேகிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கிருபையாய் இறங்கி வாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு பெரிய சீரீஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். த பிளஸட் ப்ரேயர் ஸ்டெப்ஸ். ஆச்சரியமான ஆசீர்வாதமான ஜெபப்படிகள். ஆமேன். ஆசீர்வாதமான ஜெபப்படிகள். ஆமேன். எப்படி, நான் ஏற்கனவே ஒவ்வொருத்தரையும் சொல்லுவது உண்டு, ஏன்னா நான் மீண்டும் அதை சொல்லுகிறேன். இப்படித்தான் ஜெபிக்கணும்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதில்லை. ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி ஜெபியுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான தேவையை அவர் சமூகத்தில் வைக்கும் பொழுது அவர் சாதாரணமான ஆள் அல்ல பிரியமானவர்களே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவரோடு பேசுகிறதற்கு உங்களுக்கு மாத்திரம் அவ்வளவு பெரிய கிருபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த அவருடைய இரத்தத்தை குறித்து மட்டும் நிறைய பார்த்துருக்கோம். அந்த இரத்தம் உங்களை பாவமர கழுவி பிதாவின் சிங்காசனத்திற்கு அருகாமையில் அல்லேலூயா கொண்டு போய் உங்களை விட்டுருச்சான். அல்லேலூயா. அது காரணம் என்ன? நீ நிறைய காரியத்தை பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்டு உனக்கும் பிறருக்கும் உன் வாழ்க்கையை ஒரு வசந்தமாக மாற்றிக்கொள் என்றுதான் அதற்கு அர்த்தம் பிரியமானவர்களே. அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது எடுத்த உடனே ப்ரேயர் பாயிண்ட்டுக்குள்ளே போகாமல் நம்ம ஆண்டவரை நம்மளை தாழ்த்த வேண்டும், நம்ம எப்படி மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி நாம் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சணும், எப்படி அவரை துதிக்கணும், எப்படி அவருடைய இரத்தத்தை அப்ளை பண்ணணும், அடுத்து எப்படி நம்ம அவர் சமூகத்தில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். இப்போ நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆச்சரியமான ஒரு காரியம். என அவர் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அந்த காரியத்தை மிக தெளிவாக அதை யோவானிலே நமக்கு சொல்லுகிறார். நம்ம அந்த வசனத்தை மையமாக பார்த்தோம். இன்றைக்கும் அந்த வசனத்தை நான் எடுத்து முதலாவது நாம் வாசித்து விட்டு இன்றைக்கு நாம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ, அல்லேலூயா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். வாட் அ கேரண்டி பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆகவே ஒரு காலமும் நீங்கள் ஒரு காரியத்திற்காக தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது இது நடக்குமா என்று சந்தேகமே படக்கூடாது. அல்லேலூயா. என் அப்பாவிடம் நான் கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை தான் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அப்பா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தோடு வாழுகிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா ஆச்சரியமாய் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, என் மகா எப்போ என் சமூகத்தில் ஜெபிக்க அமருவான் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வியை உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற என் அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆவியானவர் உங்களை நோக்கி கேட்கிறார். அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, ஏனால் வேதாகம் நமக்கு அதை தெளிவாக சொல்லுகிறது. ஒருவன் ஜெபம் பண்ண விரும்பினால் தன் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜெபம் பண்ணுறதுங்கிறது ஏதோ கூட நம்ம பேசுறது மாத்திரமல்ல. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய வல்லமையை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். அதாவது ஆண்டவரே சொல்றாரு, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தின். அப்போ என்ன நடக்குது? அந்த ஜெபத்தின் வேளையில் ஒரு சார்ஜிங், ஆவியானவர் மூலமாக ஒரு வல்லமை உங்களுடைய சரீரத்திலும் வாழ்க்கையிலும் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த சூழ்நிலைக்கும் நேராய் கடந்து வரும்.
அந்த சார்ஜிங். ஆகவே நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நிறைய காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நம்ம எப்படிலாம் நம்ம விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் கவனமாக வைக்கணும், தேவனை மகிமைப்படுகிற காரியமாக அது இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். என பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசத்தோடு அந்த விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். சந்தேகப்படாமல் நாம் கேட்க வேண்டும் என்று மார்க் 11:23 நாம் பார்த்தோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய வேளை வருகிற வரைக்கும் என்று லூக்கா 18 நாம் பார்த்தோம். தேவ சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். நாம் கேட்பதற்கு முன்பதாக நாம் எல்லோரையும் மன்னித்து விட்டோமா என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அவருடைய சமூகத்தில் எப்படி கேட்க வேண்டும், அந்த உபவாசத்தினுடைய 2 பகுதிகள் என்ன என்று ஆழமாக நாம் பார்த்தோம். ஆமேன். அது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லி கேட்க வேண்டும். ஆமேன். ஒரு தேங்க்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஜெப விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்திலே வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம கடைசியை பார்த்தது உண்மையுள்ள இருதயத்திலிருந்து. ஆமென். என்று எபிரேயர் 10 நாம் மிக அழகாக நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உண்மையுள்ள இருதயம். ஆமென். அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் எபேசியரை இன்றைக்கு நம்ம மிக ஆழமாக நான் அதனுடைய அதை சொல்ல ஸ்ட்ரக்சரை தியானித்து கொண்டிருந்தேன். ஏன்னா அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய 2 பகுதிகள். ஆமேன். எப்படி 10 கட்டளைகளை ஒருவேளை 2 கற்பனைகளாக ஒருவேளை எழுதியிருக்கக்கூடும் என்று பார்க்கிறது போல, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தையும் இணைக்கிற காரியம் தேர்ஃபோர்னு ஒரு வார்த்தை இணைக்கிறது பிரியமானவர்களே. ஆமேன். இவைகளெல்லாம் தேவனுடைய கிருபையினாலே, இந்த கிருபையானது தேவன் எப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் செயல்படுத்தி இருக்கிறார், ஆகையினாலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் டு த காஸ்பல் ஆஃப் கிரேஸ். ஹல்லேலூயா. அம்பிரியமானவர்களே, உண்மையுள்ள இருதயமாய் நீங்கள் இருக்கணும். நம்ம எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படினாலும் வாழ்ந்துட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு சபைகளிலே தவறான போதனைகளால் நிறைத்து விட்டோம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எப்படி பிசாசு ஒரு வார்த்தையை திருப்பின உடனே கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஹல்லேலூயா. நான் அதனுடைய ஒரு ஃப்ரெஞ்சு சைக்கோ அனாலிசிஸ்ட் தான் அந்த வேர்டை காயின் பண்ணுறார். என்ன தெரியுமா? அன்கண்டிஷ்னல் லவ். அவர் 1950s அதில் ஒரு புக் எழுதுறாரு. அவர் 1936 இதை சொல்கிறாரு. அவர் எதுக்காக சொன்னார் தெரியுமா? தாயினுடைய அன்பு. இதுக்காக அவர் அந்த காயினை கொண்டு போடுறார். ஒரு ஜெர்மன். ஆனால் அதை இன்னொரு ஊழியக்காரர், அவர் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, ஒரு ஆங்கிலேய ஊழியக்காரர், அதை பார்த்தீங்கன்னா 1960s அந்த இதில் காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷ்னல் அப்படி அதை அந்த ஒரு சூடோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பைபிள் நம்முடைய மாடர்ன் ப்ரீச்சிங்குள்ளே கொண்டாந்து இறக்கி விடுறாரு. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி எப்படினாலும் வாழலாம். அதை நல்லா தெரிஞ்சிக்க பிரியமானவர்களே, அன்கண்டிஷ்னல் லவ் என்று வேதாகமத்தில் எங்குமே இல்லை. நோவேர் இன் த பைபிள். ஹல்லேலூயா. God loves his children. God loves his servants. God loves those who are holy. அயோக்கியத்தனமும் துன்மார்க்கமும் செய்து கொண்டு கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லு. There is no reference whatsoever பிரியமானவர்களே. நான் அப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். ஹல்லேலூயா. பிசாசு அப்படி ஒரு வார்த்தையை உள்ள நகட்டி உள்ள விட்டுட்டான் சபைக்குள்ள. எனக்கு அருமையான தெய்வஜனமே, நான் ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த உண்மையுள்ள இருதயத்தில் இந்த கவனம் இருக்கணும். அதற்காக நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம அதை ஏற்கனவே ரொம்ப ஆழமாக பார்த்து விட்டோம். இன்றைக்கு மற்றும் ஒரு 1 இல்லைன்னா 2 காரியங்களை நாம் பார்ப்போம். எப்படி நாம் ஜெப விண்ணப்பத்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரிடத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக. ஹல்லேலூயா. சும்மா வச்சோம் போனோம்,
இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு உங்கள் ரிக்வஸ்டில் சின்சியராக இருக்கீங்கன்னு ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. சில நேரங்களில் அவர் ஜெபத்தை டிலே பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம். ஹவு சின்சியர் மை சன் இஸ், ஹவு சின்சியர் மை டாட்டர் இஸ். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலம் நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் அவர் உயிருள்ளவர். அல்லேலூயா. உங்களை அப்படியே நிராகரித்து தள்ளி விட்டு போகிற தேவன் அல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். ஆனால் அவரிடத்துல நாம் எப்படி பயபக்தியோடு கேட்க. ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்லுகிற வசனம் உங்களுக்கு இதற்கு ஒத்து வராத வசனமாய் கூட இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையில நாம் இப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமானால், நான் இன்னைக்கு சொல்கிற பாயிண்ட் படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் அப்படின்னு சொடக் போட்டதுக்குள்ளே ஆண்டவர் கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அவருக்கு சித்தமானால். அல்லேலூயா. எப்படி கேட்கணும்? அர்ப்பணித்து கேட்க வேண்டும். அர்ப்பணம், சரண்டர். சரண்டருக்கும் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? ஐ வில் ரீட் தி ஸ்கிரிப்சர் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. கைண்ட்லி லிசன் டு மீ. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். அல்லேலூயா. அதாவது என்ன சொல்றாருன்னா, இனி நான் அல்ல அப்படின்னா, நான் ஆஸ்திரேலிய தேசத்திலே நான் சண்டே நேற்றைய தினத்தில் திருச்சபையிலே நான் பிரசங்கித்து விட்டு ஒரு அருமையான சிறு தம்பி அங்கே இருந்தான். அப்போ அவனை அப்படி அணைச்சி கொண்டு போய் நான் பிரசங்கம் பண்ண புல்பிட்டை காட்டி நான் அவனை சொன்னேன், ஒன் டே யூ கேன் ப்ரீச் ஃப்ரம் திஸ் புல்பிட் அப்படின்னு. இஸ் இட் அங்கிள், ஐ கேன் டூ தட், கேன் ஐ டூ தட் அப்படின்னு கேட்டேன். என்னால் செய்ய முடியுமா? ஆனால் நான் என் வாழ்க்கையில் வேறு எதெல்லாம் நான் பிளான் பண்ணுறேன், நான் ஒரு பிரசங்கியார் ஆவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு அந்த சின்ன பையன் என்கிட்ட சொன்னான். ஆமேன். நான் அது ஆகணும் இது ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ நான் சொன்னேன், தட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஆமேன், ஆமேன். ஏன்னா நீ கர்த்தர் உன் வாழ்க்கையில் நீ என்னவாகணும் அப்படின்னு அவர் சுத்தத்தை கேட்டு நீ செயல்பட்டேன்னு வையேன், உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். அதாவது அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, உனக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அதைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து விட்டு என்னை படைத்த தேவன் நான் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு I was having a dialogue with an Englishman. Why should I live up to the desires of God என்று கேட்கிறான். நான் ஏன் அவர் விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை நான் ஏன் வாழ வேண்டும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுகுலம் தெய்வத்தினுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அதாவது ஏன் சொல்றேன்னா, தன்னைத்தான் வெறுத்துன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கவலைகளே அதை காட்டி கொடுக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிக்கிறாங்கனால தன்னைத்தானே நேசிக்கிறவர்கள் அப்படி அடிப்பார்கள். ஆனால் நான் என் வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அப்பா பார்த்து என்னை நடத்துவார் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ளே இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிற காரியம், அந்த சரண்டருங்கிறது நத்திங் எல்ஸ், ட்ரஸ்டிங் காட். என் வாழ்க்கையை எங்கள் ஏசப்பாட்ட கொடுத்துட்டேன், அவர் சித்தப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை அவர் பார்ப்பார், என் பிரச்சனையை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஏன்னா அநேக நேரங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உன் வாழ்க்கையை நீ என்னிடத்தில் கொடுத்து விடு. உனக்கு வருகிற பிரச்சனைகளில் நீ ஒன்னால் தனியாக வாழ முடியாது, நான் உன் வாழ்க்கையை பார்க்கட்டும், நீ என் சித்தத்தை செய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது தன்னைத்தான் வருத்தன, எக்ஸ்சேஞ்சிங் யுவர் லைஃப் ஃபார் காட்ஸ் லைஃப், காட்ஸ் வில். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி உங்களை நீங்கள் சிலுவையில் அறைந்து உங்களை அப்பாட்ட கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு எதை குறித்தும் கவலைப்படாமல் அப்பா என்னை நடத்துவார்னு ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிற அந்த இருதயத்தில் பிறக்கிற ஜெப விண்ணப்பம் மிக விலையேறப்பட்டது. ஏன்னா என் மகன் என்னை முழுமையாக நம்பினவன், அவன் என்கிட்ட வந்து ஒரு காரியத்துக்காக நிற்கிறான், நான் அவன் ஜெபத்தை கேட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே,
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த இனி நான் அல்லங்கிற வாழ்க்கை நிலைமையை ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா பிரியமானவர்களே? இட்ஸ் a very important key. ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்கிற இடத்துல அப்பா பார்க்கும்போது ஒருத்தன் ஜெபிக்கிறான்னு சொன்னா அவனுடைய இருதயம், அவனுடைய வாழ்க்கை முழுமையாக அவன் என்னை தன்னிடத்திலே அர்ப்பணித்து விட்டானா என்று முதலாவது பார்ப்பார். அல்லேலூயா. ஒரு சாதாரண வேலைக்கு இன்டர்வியூக்கு பண்ணும்போது கூட நம்மளை பார்க்குறாங்க. நீ எப்படிப்பட்டவர், என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணணும், நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்க, நீங்கள் உங்களை நாங்கள் அசஸ் பண்ணி பார்க்கணும். ஆமேன். ஆனால் அப்பா இவன் கரெக்டாக இருந்தால் தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரவில்லை பிரியமானவர்களே. இது அன்பு சம்பந்தப்பட்டது, இது உறவு சம்பந்தப்பட்டது. இவனுக்கும் எனக்கும் ஒரு பிணைப்பே இல்லையே என்று அவர் ஏங்குவார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, உங்களை இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னுடைய முக்கியத்துவம் என்னிடத்தில் இல்லை. கிறிஸ்து எனக்கு கொடுக்கிற வாழ்க்கை முறை, அவர் காட்டுகிற பாதை, அவர் சாட்டுகிற பாரம், இதை நான் முக்கியப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன்னா உங்களை அவர் சும்மா விடமாட்டார். இந்த உலகத்தில் ஏதோ நம்ம அப்படி வாழ்ந்து போகிறவங்க அல்ல, பரலோக வாழ்வை நமக்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும், அல்லேலூயா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து. எப்படி நீங்க பிழைக்கணுமா? அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னைத்தான் வெறுத்துட்டேங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தம் முழு வாழ்க்கையிலையும் எனக்கு இனிமே கிறிஸ்து தான், அவர் என்ன முக்கியப்படுத்துறாரோ அதுதாங்க எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ எனக்கு அதுதாங்க முக்கியம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் அநேக பிரச்சனைகளை பார்க்கிறேன் பிரியமானவர்களே. நான் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்திலிருந்து போகிற விண்ணப்பம் மிகுந்த பலனாய் இருக்கும் என்று உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் இருதயத்திலே நான் அல்ல, எனக்கு என் ஆசைகள் அல்ல, என் கவலைகள் அல்ல முக்கியம். எனக்கு ஒருவேளை நான் பிரசங்கிக்கிறது சற்று கடினமாக கூட தெரியலாம், ஆனால் நீங்க நிம்மதியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க உங்களை சிலுவையில, அதாவது இனி நான் அல்லங்கிற ஆவிக்குரிய நிலைமையை அடைகிற வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாம் கலங்க வேண்டியது இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவிடத்திலே இனி நான் அல்ல என்று அர்ப்பணித்து விடுகிறானோ அவனுக்கு எதை குறித்துமே அவன் கவலைப்பட மாட்டான் பிரியமானவர்களே. தட் இஸ் த கம்ப்ளீட்லி ட்ரஸ்டிங். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கை இனி நான் அல்ல, இது கிறிஸ்துவே என்ற நிலைமையை அடைகிற வரைக்கும் உங்களால் முழுமையாக அவரை சார்ந்து உங்களால் வாழ முடியாது. என் வாழ்க்கையில எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. எனக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை அவர் கையிலே நான் கொடுத்து விட்டேன், அவர் நிச்சயம் இந்த இருதயம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறதுக்கு அருமையான இருதயம். இன்னும் அழகா சொல்ல போனா, யாராவது ஒருத்தரை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அவங்க தனக்காக வாழாம கிறிஸ்துவுக்காக வாழ்றான்னு ஒருத்தங்களை பார்த்தா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அங்கே போய் சொல்லுங்க, இம்மீடியேட்டாக சாங்ஷன் ஆகும் அவங்க ஜெபிக்கும் போது. அல்லேலூயா. ஏசப்பா ஜெபிச்ச அத்தனை ஜெபத்தையும் பிதா கேட்டார். ஒன்னே ஒண்ணுதான் கேட்கல. அது என்னன்னா, இந்த பாத்திரம் நீங்களாம ஆண்டவரை, இப்படித்தான் ரட்சிப்ப மனுகுலத்துக்கு கொடுக்கணுங்கும் போது பிதா சத்தமே போடலை, நீ செத்துத்தான் ஆக வேண்டும் சிலுவையில. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இதெல்லாம் குறித்து இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இல்லை பிரியமானவர்களே. இது எளிதான காரியம். என்ன தெரியுமா? அப்பாட்ட வாழ்க்கையை கொடுத்தப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா, அதுபடி இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்சிட்டேன், இனிமேல் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் நான் இன்னைக்கு பேசணும். என் இஷ்டப்படிலாம் நான் பேசக்கூடாது, என் இஷ்டப்படிலாம் நான் ஆசைப்படக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆவியானவர் அழகாய் நடத்துவார். ரொம்ப சிம்பிள். அப்பா கையில் கொடுத்து பாருங்க, எல்லாமே நடக்கும். அல்லேலூயா.
நிறைய பேர் ஏசு எங்கே இருக்கிறாரு, எந்த ஜெபத்தை கேட்குற இப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த ஆவிக்குரிய நிலைமையை அடையாதவர்கள். அதாவது ஏன் சௌரியத்துக்கு நீர் வருவீரான்னு கேட்கறதுக்கு இயேசு கிறிஸ்து ஆள் அல்ல. அவர் என்ன சொல்றாரு, நீ என் சௌரியத்துக்கு வந்தானே நான் உனக்கு எல்லா வல்லமையும் தருவேன். ஹல்லேலூயா. நீங்க என்ன கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பெரிய கோளாறு பிரசங்கங்களும் சரி, மக்களுடைய எதிர்பார்ப்பும் சரி, என் தேவைக்கு இயேசு என்ன செய்வார், அது மட்டும்தான். என் பிரச்சனைக்கு வருவாரா? ஆனால் வேதாகமம் நிச்சயம் வருவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை கண்ணீரை மாற்றுவானா. நீ எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த இருதயம் ஆழமான ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்கலாமா என்று நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே. அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது நம்ம இப்போ பார்த்தோம் அர்ப்பணம். அந்த அர்ப்பணம் உள்ள இருதயத்திலிருந்து வருகிற ஜெபம் ரொம்ப விலையேறப்பட்டது. இந்த ஜெபத்தை கேட்கணும்னு வரும்போது நான் இந்த ஆவிக்குரிய நிலைமையை அடைந்திருக்கிறேனா என்று பார்ப்பது மிக அவசியமான ஒன்றாய் நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக நாம் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கும்போது ஆவியிலே ஜெபித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியிலே ஜெபித்து கேட்க வேண்டும். இட்ஸ் a very very important factor. ஏன்னா எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எனக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் வசனங்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது, ஆகவே நாம் வேகமாக போவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நமக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாத்துக்குமே. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், நீங்க வேண்டுதல் கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நம்ம ஜெபத்தை குறித்து சொல்லும் போதே நீங்கள் சகல பரிசுத்தவான்களுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஜெபத்தில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நமக்காக ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளவு நல்லதாய் நான் கருதவில்லை பிரியமான. ஆனால் நமக்கு வேண்டிய பாயிண்ட் இங்கே என்னென்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஆவியினால் ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே நமக்கு இம்மீடியட்டாக சிலருக்கு ஒரு பொறி தட்டும். அந்நிய பாஷையில் ஜெபிப்பது கண்டிப்பாக அது ஒரு அர்த்தம் தான், மாற்றமே கிடையாது. ஆனால் சில நேரங்களிலே நம் உணர்வோடு நம்முடைய மொழியில் ஜெபிக்கும் போது கூட கண்ணீரோடு ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களை நீங்களே பார்த்திருப்பீர்கள். இரண்டும் செய்யலாம், இரண்டும் நடக்கும். ஆனால் நான் எப்படி அந்நிய பாஷையை பயன்படுத்துகிறேன்னு சொன்னால், ஒரு காரியம், ஒரு பயங்கரமான பிரச்சனையை என் வாழ்க்கையில் வருதுங்கும் போது இது என்ன காரணத்தினால, இது என்ன எப்படி நமக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லி வேதாகம் சொல்லுகிறேன். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். அப்படி இருக்கிறதுனால நான் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ண ஆவியானவரே டைரெக்டாக பிதாட்ட டீல் பண்ணிடுறாரு. இந்த மேட்ரு இதுதான் இப்படிதான்ட்டு. ஹல்லேலூயா. எனக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நான் அந்நிய பாஷையில் நான் பேசும்போது அது மிகுந்த பலனுள்ள காரியம். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் 3 நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென் பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் அது ரொம்ப முக்கியம். பட் ஆனால் நான் உங்களுக்கு ஆழமாய் சொல்லுங்க, இருதயத்தில் இருந்து சில சமயத்தில் நீங்கள் உங்கள் தாய்மொழியில் கூட ஆவியில் நிறங்கி கண்ணீரோடு ஆவில் அப்படியும் ஜெபிக்க முடியும். நீங்களே ஜெபிச்சிருப்பீங்க. அப்படி நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஆமென். இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை மாத்திரம் நான் பழைய ஏற்பாட்டிலே சகரியாவின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான வாசகம் இருக்கிறது பிரியமானவர்களே. அதிலும் அந்த கடைசியில் தான் வரும் 12ஆம் அதிகாரம். ஆமென். சகரியாவிலே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஏன்னா மல்கியாக்கு முந்தின புஸ்தகம். ஆமென். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், அல்லேலூயா, எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். பார்த்தீங்களா அந்த டெர்மினாலஜியே? உனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுடா கண்ணு, நான் உனக்கு அந்த ஆவியை கொடுத்தேன்னா நீ என்னோட கனெக்ட் ஆக முடியும். அல்லேலூயா. ஆவியானவருக்கு தாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டு காலம் விசேஷித்த காலம். நீங்கள் இந்த ப்ரிவிலேஜ் பழைய ஏற்பாட்டில் இல்லை, உலகத்தானுக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் இந்த ஆவியின் கிருபையை.
கேளுங்க அப்பாட்ட. ஒருவேளை அந்த கிருபை அப்படின்னா என்னப்பா பைபிள்ல எல்லாம் இருக்கானா எனக்கு தெரியலையே. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா அதாவது மனதில் அப்படி நீங்கள் ஜபிக்கும் போதே தெரியும். என்னடா சில நேரம் சில சமயம்லாம் நான் இன்னும் நினைத்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சில நேரங்களில் நான் சாதாரண தமிழில் தான் ஜோப்பேன். என் ஒய்ஃப் கையை எப்படிப்பா இப்படி ஜோம் பண்ணுறீங்கம்பா. கண்டிப்பாக எனக்கே அது ஆச்சரியம். சில நேரங்களில் நம்ம மொழியிலேயே அந்நிய பாஷையிலையும் பேசுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கண்டென்ட் நாம் ஜெபிச்ச அந்த கண்டென்ட்லாம் பார்க்கும்போது ஹியூமன்லி இப்படி நம்ம திங்க் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை. அந்த அளவிற்கு நீங்கள் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். எனக்காகனே இங்க இருக்கு. அல்லேலூயா. அவருடைய பாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஆவியானவர் அவருக்காக கர்த்தருக்காக நம்மளை ஜெபம் பண்ண வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் சில சமயங்களில் எப்பா நானும் ஆவியில் ஜெபம்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னை நீங்கள் வழி நடத்துங்கன்னு கேளுங்க. தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் வே ஆஃப் ப்ரேயிங். அல்லேலூயா. ஆவியில் நீங்கள் ஜெபிக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் உங்கள் பிரச்சனைக்கு. நீங்கள் அப்போ மாமிசத்தில் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஆவியின் இருளோடு நீங்கள் யுத்தம் பண்ண முடியாது பிரியமானவர்களே. அப்படி நீங்கள் ஆவியில் இருக்கிற அந்த இருளோடு யுத்தம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானால. அல்லேலூயா. 15ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அல்லேலூயா. நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த ஆவி எப்படிப்பட்டது? அப்பா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி உங்களுக்கு ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை ஒரு சொந்த தகப்பனை போல அதிகாரத்தோடு அன்போடு இரக்கத்தோடு ஆவியில நீங்க ஜெபம் பண்ண முடியும். அந்த ஆவிதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா. அல்லேலூயா. திரும்பி வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்க, அதாவது அவர் சிங்காசனத்தில் ஐயோ என்னால முடியாதப்பா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. ஆமென். கூப்பிடுகிறதற்கான ஆவி அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அப்படிதான மாஸ்டர் நம்ம. அல்லேலூயா. ஆமென். கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவி. அந்த ஆவியானவர் வரும்பொழுதே யாருக்காயிலும் ஜெபிக்க, உங்களுக்காயிலும் ஜெபிக்க அவர் உங்களை ஏவுவார். அதனால ஆவியில ஜெபிக்கிறது தான் ஆன்மீக யுத்தத்தின் ரகசியம். அது மாத்திரமல்ல, அதே 8ஆம் அதிகாரத்தில் இன்னும் 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 26, 27 வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு பலவீனங்களில் உதவி செய்கிறாராம். உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. ஏன்னா ஒரு பலவீனம்னா ஒரு தேவை, ஒரு பலவீனம் இருக்கு. அதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். கேரண்டிங்க இது 100%. எப்படின்னு பாருங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். என்ன மேட்டரு, எதை டீல் பண்ணணும் நிறைய பேருக்கு இது வியாதியா, இது பிசாசினால் வந்திருக்கா இதே தெரியாது நிறைய பேருக்கு. எப்படி தெரியும்? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறத. அதனால தான் நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவரும் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர், அடுத்த வசனம் 27, ஆவியானவர் தேவனுடைய
சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிந்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எப்படி ஜெபம்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் ஆவியானவர் உங்கள் மேலே வந்து இறங்கி உங்களுக்காக உங்கள் மூலமாக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வார். இது கடவுளுடைய திட்டம். இது ஏன் எப்படிலாம் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. நீ ஆவியிலே ஜெபிப்பது அவ்வளவு வல்லமை உள்ளது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? தீராத பிரச்சனைங்கிறீங்களா? ஆமேன். ஆனால் நான் ஆவியில் ஜெபம் பண்ணோட நாளைக்கே கேட்டுருன்னு நான் சொல்லலை. தேவனுடைய காலமும் வேலையும் ஒன்று இருக்கு. பட் ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. நிறைய நேரங்களில் ஆவியில் ஜெபம் பண்ண உடனே கேட்கப்பட வேண்டியது நம்ம ஆவியிலே ஜெபிக்காதனால அந்த பிரச்சனையோட வாழ பழக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, அது அவசியம் அல்ல. தேவன் உங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க, உங்கள் மூலமாக அநேகரை விடுதலையாக்க விரும்புகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால். நீங்கள் யாரு? அல்லேலூயா. எதுக்குங்க உங்களுக்கு ஆவியில ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? நீங்க யார்? புத்திரர். யாருக்கு புத்திரர்? இந்த ஒரு பெரிய செல்வந்தனுக்கு புத்திரரா? இல்லை நம்ம ஊர் மேயருக்கு புத்திரரா? இல்லை ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு புத்திரரா? வானத்தையும் பூமியையும் படைத்தவர்களுக்கு புத்திரருங்க. அல்லேலூயா. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. எதுக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு? ஜெபிக்கிறதுக்கு முதல்ல. அல்லேலூயா. அதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம அதை விட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் அந்த வரத்திற்கு இந்த வரத்துக்கு பிரசங்கத்துக்கு அப்படி இப்படின்லாம் சொல்கிறோம். முதல்ல ஜெபிக்கிறதற்கு அங்கே தான் ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, எந்த வடிவில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுடைய தீராத பிரச்சனையை ஆவியானவரால் தீர்த்து வைக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அவர் பிதாட்டை வாங்கி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அதிகமாக ஆவியில் ஜெபிக்க வேண்டும். ரொம்ப ஒரு முக்கிய கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் பார்த்து முடிப்போம். யூதாவின் புஸ்தகத்தை எடுத்துக்குவோம். அதில் 20ஆம் வசனம். ஆமென். யூதா 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கு என்ன அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அல்லேலூயா. ஆமென். அப்படித்தான் போய் தேவ சமூகத்தில் நிற்கணும். உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஆவியில் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை பார்க்கணும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் அப்பாவின் பிள்ளை, எனக்கு நிச்சயம் அப்பா இதை கேட்பார்னு நீங்கள் விசுவாசிட்டு அதுக்கப்புறம் ஆவியில் ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை பூத்து குலுங்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் எப்படி விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்று எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை முழுமையாக எங்கள் வாழ்க்கையை உம்மிடத்திலே கொடுத்துவிட்டு சித்தப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற ஜெபம் மிக வல்லமையானதாக இருக்கும் என்றும், அடுத்தபடியாக ஆவியிலே ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் செய்வதற்கு நீர் கிருபை அருளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.